Dear students, இன்னைக்கு ஜாமெட்ரியில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் பை யூஸிங் மீடியன். ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ட்ரையாங்கிளுக்குரிய மீடியன் மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ட்ரையாங்கிளுக்கு மீடியன் மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி வரைகிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். மீடியன்னா ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கும், அதில் ஒரு வெர்டெக்ஸ் எடுக்கும். அந்த வெர்டெக்ஸினுடைய ஆப்போசிட் சைடுக்கு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். ஒரு ட்ரையாங்கிளில் 3 வெர்டிசஸ் உண்டு, அதில் ஒரே ஒரு வெர்டெக்ஸ் மட்டும் எடுக்கும். அதனுடைய ஆப்போசிட் சைடில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். அந்த வெர்டெக்ஸையும் அந்த ஆப்போசிட் சைடுக்கு ஒரு மிட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு பை மீடியன். அந்த மீடியனுக்குரிய மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். கவனிங்க, கன்ஸ்ட்ரக்டட் ட்ரையாங்கிள் ஏபிசி. Construct a triangle ABC. அப்போ triangle ABC வரைய சொல்லியிருக்கிறாங்க. In which 3 measurements கொடுத்திருப்பாங்க. 1 base AB which is equal to 6.5 cm. ஒரு பேஸுக்குரிய மெஷர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. AB which is equal to 6.5 cm. Then இந்த ஏபிங்கிற இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேஸ் இருக்குல்ல, இதுக்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸ் வந்து சி இருக்கும். அந்த சியில் ஏற்படக்கூடிய ஆங்கிள் மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 45 டிகிரி. ஆங்கிள் அட் சி which is equal to 45 degree and the median CD which is equal to 6 cm. Median CD means இந்த Cங்கிற இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து இந்த ABங்கிற இந்த பேஸுக்கு இந்த சைடுக்கு, இந்த Cங்கிற இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து ABங்கிற இந்த சைடுக்கு, சைடுனுடைய மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வர்றேன். தட் இஸ் கால்ட் ஏ மீடியன். அந்த மீடியனுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க பாருங்க, CD which is equal to 6 cm. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் ABC கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். 3 measurements கொடுத்திருக்காங்க. ஒன்னு பேஸ் AB which is equal to 6.5 cm. Then the vertex C which is equal to angle at C which is equal to 45 degree and also given the median CD which is equal to 6 cm. பாருங்க rough diagram. This is a rough diagram for construct a triangle ABC. இப்போ ABC ஒரு triangle வரைஞ்சிருக்கிறோம். இங்க பேஸ் AB கொடுத்திருக்கிறதுனால இது AB ன்னு எடுக்கிறோம். இங்க பேஸுக்குரிய மெஷர்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்களோ அதை தான் நம்ம இங்க பேஸுக்கு எடுக்கிறோம். AB 6.5 cm. இதுக்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸ் என்ன இருக்கு பாருங்க, C இருக்கு. ஆங்கிள் அட் C which is equal to 45 டிகிரி. அப்ப ஆங்கிள் C ல இருந்து எத்தனை டிகிரி இருக்கு பாருங்க, 45 டிகிரி இருக்கு. and the median CD equal to 6 cm. median CD means இந்த Cங்கிற இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து இந்த ABங்கிற பேஸுக்குரிய சைடு இருக்கு பாத்தீங்களா, அந்த சைடுக்கு this is a mid point. D is a mid point of AB. அப்ப ABங்கிற இந்த சைடுக்கு Dங்கிறது மிட் பாயிண்ட் D which divides the line segment AB into 2 equal parts. அதாவது Dங்கிற இந்த பாயிண்ட் வந்து இந்த ABங்கிற இந்த சைடை 2 ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்றதுனால D is a mid point of AB. இந்த மிட் பாயிண்டையும் இந்த Cங்கிற இந்த ஆப்போசிட் வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா this is a median. மீடியனுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 6 cm. மீடியன் 6 cm இங்க எடுத்து எழுதியிருக்கிறோம். மீடியன் CD equal to 6 cm. இப்போ 3 மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம ரஃப் டயக்ராம்ல கொண்டு போய் மார்க் பண்ணோம். இப்போ ரஃப் டயக்ராம் ஃபாலோ பண்ணி இப்போ ஃபேர் டயக்ராம் வரைய போறோம். இப்போ ட்ரையாங்கிள் ABC வரைகிறதுக்குரிய ஃபேர் டயக்ராம் வரைகிறது எப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, AB எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 6.5 cm கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ஸ்கேல் எடுத்துட்டு என்ன செய்யறேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் மட்டும் வரைகிறேன். ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சாச்சு. இப்போ இதில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் நான் என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா ஏன்னு சொல்லி நேம் கொடுக்குறேன். நமக்கு AB 6.5 cm இருக்கிறதுனால ஸ்கேல் எடுக்கும், தென் காம்பஸ் எடுக்கும். அந்த காம்பஸில் 6.5 cm மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த 6.5 cm காம்பஸில் 6.5 cm மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. இப்போ ஏஏ சென்டரா வச்சு, காம்பஸ் வந்து ஏஏ சென்டரா வச்சு இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு கர்வ் கட் பண்ணுறோம். இது எத்தனை சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு பாருங்க, 6.5 cm டிஸ்டன்ஸில் ஒரு கர்வ் கட் பண்ணுறோம். அந்த கர்வ் இங்கே எங்கே இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி இதுக்கு பின்னு சொல்லி நேம் கொடுக்கும். ஸோ AB 6.5 cm வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்ம எதில் வரைய போகிறோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் செக்டாரில் தான் வரைய போகிறோம். அப்படி சர்க்கிள் செக்டார்ல வரையும் போது அந்த சர்க்கிள் செக்டாருக்குரிய ஆங்கிள் மெஷர்மெண்ட் எவ்வளவு இருக்கணும்னா 45 டிகிரி இருக்கணும். ஆங்கிள் அட் C which is equal to 45 டிகிரி கொடுத்துருக்காங்களா. அப்ப என்ன செய்யணும், ஏபியை கார்டா வச்சு ஒரு சர்க்கிள் செக்டார் ஒன்று வரையணும். அந்த சர்க்கிள் செக்டார் எத்தனை டிகிரி இருக்கணும் பாருங்க, 45 டிகிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா ப்ரொடக்டர் எடுக்கும். அதை அட் ஏல வந்து ரெசிப்ரோக்கலா வச்சுக்கிறோம். அட் ஏல ரெசிப்ரோக்கல் இந்த மாதிரி தலைகீழ வச்சுக்கிறோம்.
ரெசிப்ரோக்கலை கரெக்டாக ஏங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சுக்கிறோம். ஏங்கிற பாயிண்டில் ப்ரொடக்டரை கரெக்டாக சென்டராக வச்சுட்டு இப்போ 45 டிகிரியில் ரெசிப்ரோக்கல் ஆங்கிள் வரைய போகிறோம். அப்போ 45 டிகிரி எங்கே இருக்குது பாருங்கள், 0, 10, 20, 30, 40, திஸ் இஸ் 45. 45 டிகிரியில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். இப்போ என்ன செய்யறோம், ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறோம். ஸோ 45 டிகிரியில் ரெசிப்ரோக்கல் ஆங்கிள் ஒன்று வரைஞ்சிருக்கோம். இப்போ ஏபிங்கிறத கார்டாக வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும், ஒரு சர்க்கிள் செக்டார் வரையணும். அந்த சர்க்கிள் செக்டார் வரைகிறதுக்கு 45 டிகிரிக்குரிய சர்க்கிள் செக்டார் வரைகிறதுக்கு அட் ஏல 45 டிகிரியில் ரெசிப்ரோக்கல் ஆங்கிள் ஒன்று வரைகிறோம். இதுக்கு நான் ஏஎக்ஸ்ன்னு சொல்லி நேம் கொடுக்கேன். தென் என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த ஏஎக்ஸுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் செக்மெண்ட் வரையணும். அதாவது 90 டிகிரியில் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் செக்மெண்ட் வரையணும், பெர்பெண்டிகுலர் ஆங்கிள் வரையணும். அட் ஏல இந்த ஏஎக்ஸுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் ஆங்கிள் வரையணும். ஸோ இப்போ நான் ப்ரொடக்டரை அதே ஏல சென்டராக வச்சிருக்கிறேன். ஏஎக்ஸ் பேஸு, இந்த ப்ரொடக்டருக்குரிய பேஸ் லைனை கரெக்டாக ஏஎக்ஸில் வச்சிருக்கிறேன். ப்ரொடக்டருக்குரிய சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக ஏல வச்சிருக்கிறேன். வச்சு நமக்கு இதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் செக்மெண்ட் வரையணும். That creates 90 degree. Perpendicular angle is 90 degree. So 90 degree ஒரு பாயிண்ட் மார்க் பண்றேன். 90 டிகிரி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்றேன். இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது this is AY. AY. இந்த ஏஎக்ஸும் இந்த ஏஒயும் எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். பெர்பெண்டிகுலர் ஆங்கிள் பிட்வீன் ஏஎக்ஸ் அண்ட் ஏஒய். அப்போ ஃபர்ஸ்ட் ஏபி 6.5 சென்டிமீட்டரில் வரைஞ்சோம். தென் 45 டிகிரியில் அட் ஏல ஒரு ரெசிப்ரோக்கல் ஆங்கிள் ஒன்று வரைஞ்சோம். திஸ் இஸ் 45 டிகிரி ரெசிப்ரோக்கல் ஆங்கிள். தென் என்ன செய்யறோம், இந்த ஏஎக்ஸுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் செக்மெண்ட் வரைகிறோம். தட் இஸ் ஏஒய். பை யூசிங் த ப்ரொடக்டர் ஏஒய்னு ஒரு பெர்பெண்டிகுலர் ஆங்கிள் ஒன்று வரைஞ்சிருக்கோம். தென் என்ன செய்ய போறோம்னா, இந்த ஏபிக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைய போறோம். ஏன்னா மிட் பாயிண்ட் டி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா, இந்த ஏபியில் டி இஸ் ஏ மிட் பாயிண்ட். அந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஏபிக்கு என்ன செய்ய போறேன், இப்போ ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஒன்று வரையணும். அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைகிறதுக்கு நான் காம்பஸ் எடுத்துருக்கிறேன். அந்த காம்பஸை கரெக்டாக ஏங்கிற பாயிண்ட்ல சென்டரா வச்சிருக்கிறேன். காம்பஸை கரெக்டாக ஏங்கிற பாயிண்ட்ல சென்டரா வச்சு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைகிறதுக்கு மோர் தென் ஆஃப் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதாவது மோர் தென் ஆஃப்னா 3/4 மெஷர்மெண்ட் எடுக்கணும். அப்போ மோர் தென் ஆஃப் மெஷர்மெண்ட் எடுத்து நான் மேலே ஒரு கர்வ் கட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே கீழே ஒரு கர்வ் கட் பண்ணுறேன். இப்படி அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு மேலே ஒரு கர்வ், கீழே ஒரு கர்வ். தென் அந்த மெஷர்மெண்ட் அப்படியே மாற்றாம தென் பிங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சு மேலே ஒரு கர்வ் இன்டர்செக்ட் பண்ணுறோம். தென் கீழே இந்த ஸ்ட்ரைட் லைன் கீழே ஒரு கர்வ் இன்டர்செக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த 2 கர்வ்ஸ்க்குரிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை மார்க் பண்ணிக்கிறோம். இங்கேயும் இந்த 2 கர்வ்ஸ்க்குரிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை மார்க் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பி அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம், இதுக்கு கியூ அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம். இப்போ பியவும் கியூவையும் ஜாயின் பண்ணிட போகிறோம். இப்போ பியவும் கியூவையும் ஜாயின் பண்ணும்போது பியவும் கியூவையும் ஜாயின் பண்ணியாச்சு. PQ is a perpendicular bisector. இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வந்து ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா டின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம். தென் இந்த பெர்பெண்டிகுலர் ஆங்கிள்க்குரிய ஸ்ட்ரைட் லைன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏஎக்ஸுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் செக்மெண்ட் வரைஞ்சிருக்கோம்ல, ஏஎக்ஸ் அண்ட் ஏஒய் விச் இஸ் பெர்பெண்டிகுலர். ஏஎக்ஸும் ஏஒயும் எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஏஎக்ஸ் which is perpendicular to AY. இந்த AYங்கிற இந்த பெர்பெண்டிகுலர் லைன்ல எங்க இன்டர்செக்ட் பண்ணியிருக்கிறோம் அந்த பாயிண்ட்டை மார்க் பண்றோம். இதுக்கு ஓன்னு சொல்லி நேம் கொடுக்கும். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த ஓங்கிற பாயிண்ட்டை சென்டரா வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஓங்கிற பாயிண்ட்டை சென்டரா வச்சுக்கிறோம். OA ரேடியஸ் எடுத்துக்கிறோம், காம்பஸ் எடுக்கும். காம்பஸ்ல என்ன செய்யறோம், ஓங்கிற பாயிண்ட்டை சென்டரா வச்சிருக்கிறோம். காம்பஸ்ல ஓங்கிற பாயிண்ட்டை சென்டரா வச்சிருக்கிறோம். OA மெஷர்மெண்ட் ரேடியஸா எடுத்துட்டு இப்போ ஒரு சர்க்கிள் செக்டார் வரைய போறோம். திஸ் இஸ் a சர்க்கிள் செக்டார். திஸ் இஸ் சர்க்கிள் செக்டார் ஆஃப் ஆங்கிள் 45 டிகிரி. இதான் 45 டிகிரிக்குரிய சர்க்கிள் செக்டார். AB is a chord. Then this is a circle sector. This is a circle sector which having a angle measurement 45 degree. அப்ப 45 டிகிரில சர்க்கிள் செக்டர் வரைஞ்சாச்சு. எதை சென்டரா வச்சு, இந்த ஓங்கிற பாயிண்ட்டை சென்டரா வச்சிருக்கிறோம். தென் இந்த OA மெஷர்மெண்ட் ரேடியஸா எடுத்து ஒரு சர்க்கிள் செக்டர் வரைஞ்சாச்சு.
தென் இப்போ என்ன செய்யணும் பாருங்க, மீடியன் எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பஸ்ல 6 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுக்கும். காம்பஸ்ல கரெக்டா 6 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட், காம்பஸ்ல 6 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கிறோம். இப்போ மீடியன் வந்து எத்தனை சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க பாருங்க, CD = 6 சென்டிமீட்டர். அப்ப D இங்க இருக்கு. அப்ப இந்த Dங்கிற மிட் பாயிண்ட் கரெக்டா சென்டரா வச்சு இந்த சர்க்கிள் செக்டாருக்கு உரிய இந்த கர்வ் மேல இங்க ஒரு கர்வ் கட் பண்றோம், இங்க ஒரு கர்வ் கட் பண்றோம். கரெக்டா எது மேல, சர்க்கிள் மேலேயே. இந்த சர்க்கிள் செக்டாருக்குரிய லைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கர்வுக்குரிய லைன் இருக்குல்ல, கர்வ் லைன், அதுல Dங்கிற அந்த மிட் பாயிண்ட சென்டரா வச்சு இந்த கர்வுக்கு மேல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு கர்வ் கட் பண்றோம், தென் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு கர்வ் கட் பண்றோம். இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனையும் இந்த பாயிண்ட் ஆஃப் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனையும் மார்க் பண்ணிக்கணும். திஸ் இஸ் a பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், திஸ் இஸ் another பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இங்க C கொடுத்திருக்காங்க. சோ இத நான் C ன்னு எடுக்கிறோம், இத C dash ன்னு எடுக்கிறோம். திஸ் இஸ் C, திஸ் இஸ் C dash. இப்போ என்ன செய்யறோம், நமக்கு ஏபிசியில் ஏபி சைடு இருக்கு. தென் சிங்கிற பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடும். The point C lies on the circle. The point C lies on the circle. இனிமே என்ன செய்றீங்க, ஏயும் சியும் ஜாயின் பண்ணணும், தென் பியும் சியும் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்கேல் எடுத்துக்கிறோம். இப்போ ஏயும் சியும் ஜாயின் பண்ண போறோம், அதே மாதிரி பியும் சியும் ஜாயின் பண்ண போறோம். ஏயும் சியும் ஜாயின் பண்ணியாச்சு. தென் பாருங்க, இப்போ பியும் சியும் ஜாயின் பண்ண போறோம். This is triangle ABC. This is a triangle ABC. அப்ப இந்த triangle ABCங்கிறது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் செக்டார்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அந்த சர்க்கிள் செக்டாருக்கு ஆங்கிள் மெஷர்மெண்ட் எத்தனை டிகிரி இருக்கணும், 45 டிகிரி இருக்கணும். தென் இப்போ என்ன செய்யணும், மீடியன் ஜாயின் பண்ணணும். இப்போ மீடியன் ஜாயின் பண்ணும்போது இப்போ C இந்த இருக்கு, D இங்க இருக்கு. இப்போ சியும் டியும் ஜாயின் பண்ணி மீடியன் வரைஞ்சிடறோம். இப்போ மெஷர்மெண்ட் எழுதுறோம். AB எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 6.5 சென்டிமீட்டர். AB which is equal to 6.5 centimeter. Opposite vertex C which is equal to 45 degree. இது 45 degree. Then median CD equal to 6 centimeter. So இதுல 6 centimeter எழுதுறோம். இதுதான் construction of triangle by using the median. இதுதான் construction of triangle by using the median in the circle sector of angle measurement 45 degree. Thank you.